பிள்ளைகளுக்கு வந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்தீர்களானால் அதனுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் போய் சேர்க்கிறதா இருக்கிறது. ஆகையால வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த வாக்கியமானது உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக காக்கிறதா இருக்கிறது. எத்தனை முறை? தலைமுறை தலைமுறையாக. நான் என் வார்த்தைக்கு கீழ்பட்டு பயபக்தியாய் நடக்கிறவனுக்கு நான் 1000 தலைவரைக்கு நான் என்ன செய்வேன்? நான் இரக்கம் காட்டுவேன். ஆனால் என்னுடைய வார்த்தைக்கு மாறாக நடக்கிற மனுஷனுக்கோ 3 அல்லது 4. தேவனுடைய இறக்க அன்பு பாருங்க எவ்வளவு காட்டுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷர்களுக்கு என்ன ஆனது? 24 வாசிக்கலாம். 6:24 தானியேல். ராஜா கொண்டு வர சொன்னா இது சிங்கத்தின் கவி சேரும் முன்னே அவங்க இன்னும் மூடிதான் திறந்தாங்க. அந்த கெவில போடுறதுக்காக மூடி திறந்தாங்க. கொண்டு வந்து தள்ளுறதுக்காக இப்படி அந்த முகத்துக்கிட்ட காட்டினாங்க. சிங்கம் பாய்ந்து என்ன பண்ணுச்சா தேவை அப்படி இழுத்து கொதறி ஒரே நிமிஷத்துல சாப்பிட்டு முடிஞ்சிச்சு. எலும்பு கிளம்பு ஒண்ணுமே ஓடலீங்க. எப்படியாப்பட்டதான ஒரு நிலைமை பாருங்க. ஆனா அதுக்கு முன்பதாக இந்த தானியேல் அங்க இருந்தாரு. அப்ப தானியேலை ஒண்ணும் செய்யவில்லையே. அல்லேலூயா. தானியேலை காக்க முடியுமாக தேவன் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். இன்றைக்கும் கூட தேவன் உன்னை காக்க முடியுமாக, என்னை காக்க முடியுமாக அவருடைய தூதர்களை என்னாலுமாய் காத்து கொண்டு நாம் போகையிலும் வருகையிலும் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக மனுஷர்கள் இன்றைக்கு ஐசியூ ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு ஆரோக்கியமாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோமே. தேவனுடைய ஆசீர்வாதமானது உன்னை என்னையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்காதபடிக்கு அநேகர் ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்டு அடிமத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் இங்க உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க முடியுமாக நாம் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே. உன்னையும் தேவன் என்னையும் தேவன் எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். நம்மை அவர் சுதந்திரவாளிகளாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் நாமோ மீண்டுமாக போய் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் மீண்டுமாக செய்திக்கு வரலாம். இங்க எதை பத்தி பார்த்தோம்? யோவானை பத்தி பார்த்து கொண்டிருந்தோம். யோவானுக்கு எப்படிப்பட்டதான சோதனை இருந்தது? அன்றைக்கு பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அந்த யோவானை கடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தன. ஆனால் அந்த யோவானை மூந்து பார்த்தது மீண்டுமாய் போய்விட்டது. இது நமக்கான ஆகாரம் அல்ல. பாம்பு வந்தது, மூந்து பார்த்தது, திரும்பியும் போய்விட்டது. இது நமக்கான ஆகாரம் அல்ல. அல்லேலூயா. தேளானது பார்த்தது, அது மீண்டுமாக கடந்து போய்விட்டது. பள்ளி பார்த்தது, ஒன்றுமே செய்யப்படவில்லை. சிங்கம் பார்த்தது, ஒன்றுமே செய்யப்படவில்லை.